வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நம்ம இந்த வீடியோவின் வழியாக சந்திச்சு. இப்போ வந்து இந்தியா முழுவதும் எல்லா ஊடகங்களிலும், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்தியாவை குறித்தான செய்தியை பேசும் பொழுது வக்ஃபு சம்மந்தமாக பேசுகிறாங்க. ஏன்னா மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மசோதா சம்பந்தமான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் துவங்கி லோக்கலில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வரைக்கும் பயங்கரமான ஹாட் டாப்பிக்காக விவாதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த வக்ஃபு சம்மந்தமான டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, முஸ்லீம்களுடைய தனியார் சட்ட வாரியம். இந்த முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினருடைய லைனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான மிக முக்கியமான 4 அம்சங்கள் இந்த முஸ்லீம் பர்சனல் லா போர்டில் வழங்கப்பட்டிருக்கு. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையிலான திருமணத்தை முஸ்லீம்கள் தங்களுடைய மதத்திற்கு உட்பட்டு செய்து கொள்ளலாம். இரண்டாவது செய்தி, விவாகரத்து என்று வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் தங்களுடைய மதத்திற்கு உட்பட்டு, சட்டங்களுக்கு உட்பட்டு விவாகரத்தை செய்து கொள்ளலாம். மூன்றாவது செய்தி, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்தை இஸ்லாமிய அடிப்படையில் பாக பிரிவினை செய்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கிவிடலாம். அதாவது மகனுக்கு, மகளுக்கு, அது மாதிரி வந்து அந்த பொருளினுடைய உரிமையாளரான தகப்பனுக்கு, தாய்க்கு, இப்படி இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து கொடுக்கக்கூடிய முறையை பின்பற்றி கொள்ளலாம். நான்காவது, தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்தை தாங்கள் விரும்பிய அடிப்படையில் வக்ஃபு செய்து விடலாம், தானமாக வழங்கிவிடலாம், விரும்பியவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்ற இந்த 4 அம்சங்கள் முஸ்லீம் பர்சனல் லா போர்டில் இருக்கு. சரி, இந்த முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்பது இஸ்லாமிய மக்களினுடைய முன்னோர்கள், அதாவது இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னோர்கள் கடினமான உழைப்புக்கு பின்னாடி இதை உருவாக்கி இந்த சட்ட அம்சங்கள் எல்லாம் சுதந்திர காலங்களிலேயே இஸ்லாமியர்களுக்காக வழங்கிட்டு போன சிறப்பு அம்சம். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இஸ்லாமிய வாழ்வியல் முறையில் முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய இந்த 4மே முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வழியாக முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கிஃப்ட். ஆனால் இதில் கட்டாய பதிவு திருமண சட்டம் என்ற பெயரில் முஸ்லீம் பர்சனல் லா போர்டில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 அம்சங்கள்லையுமே 3 அம்சங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு பலரும் முயற்சி பண்ணுறாங்க. அதில் அரசு அதிகாரத்தில் இருப்பவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் கட்டாய பதிவு திருமண சட்டம் என்ற சட்டத்தை 2012 போன்ற காலங்களிலேயே விவாதிக்கப்பட்டது. அதில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி பதிவு திருமணம் கண்டிப்பாக செய்யணுங்கிற சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி முத்தலாக் என்ற பெயரில் ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்து விவாகரத்துடைய விஷயத்தில் வெவ்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி முஸ்லீம் பர்சனல் லா போர்டு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரிமையை பறிக்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ மூன்றாவதாக வக்ஃபுடைய விஷயத்திலையும் புதிய மசோதாவை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, முஸ்லீம் சமூகம் இதை பின்பற்றக்கூடியவர்கள், இது போன்று மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுக்கென்ற ஆக்டை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சட்டங்கள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் அடிப்படையில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை நாம் புரியணும். ஆனால் அதில் யாராவது கை வச்சாங்கன்னு சொன்னால், அதை யாராவது டேமேஜ் படுத்தினாங்கன்னு சொன்னால், அது மிகப்பெரிய விளைவையும் மிகப்பெரிய சிதைவையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொண்டு பின்பற்றுபவர்களும் கவனமாக இருக்கணும், பின்பற்றுபவர்களை இடையூறு செய்யக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.